ஆனா இந்த ஷிர்க்க, இந்த குப்பையை ஓதுறதுக்கு வெள்ள விரிச்சு, மனம் பூசி, கற்கண்டு கொடுத்து நாக்கை இனிக்க வச்சு, இந்த குப்பையை ஓதி முடிச்சவனுக்கு தொண்டைக்குள்ள ருசியா கொடுக்கறதுக்கு நார்சா கொடுத்து, இதுக்கு கண்ணுல ஒத்தி, மூக்குல ஒத்தி, மைக்கு போட்டு, இதை உட்கார்ந்துக்கிட்டு ஆலி சாக்கள் தொப்பியை போட்டுக்கிட்டு, என்ன அரபு தெரிஞ்சவனுக்கு? அவங்களுக்கு அரபு தெரியான்னு சொல்ல முடியாது, தெரியுது, தமிழ் அழகா மொழிபெயர்த்திக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டே செய்யறா, வேணுமென்றே இந்த மார்க்கத்தை விட்டு மக்களை வெளியில கொண்டு வராங்களா இல்ல, என்ன கொள்கை இது? அப்ப புரியணும். நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. இவங்களுடைய உண்மையான கொள்கை என்ன தெரியுமா? நூரே முஹம்மது, முஹம்மது நபி அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைக்கிறார், அல்லாஹ் அந்தஸ்தை கொண்டு போய் வைக்கிறார். முஹம்மது நபி தான் அல்லாஹ். அத்வைதம், காக்கை குருவி எங்கள் ஜாதினில் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளி ஆட்டம் எங்கு நோக்கி நாம் அன்றி வேறில்லை என்று அத்வைதிகள் சொன்னார்களே, அந்த கொள்கை தான் இது. எல்லாத்திலும் அவனே, எல்லாமாக அவனே, முஹம்மதும் அவரே என்று சொன்ன கொள்கையை மறைத்துக் கொண்டு நம்மிடத்தில் இந்த மௌலூது ஓத பார்க்கிறார்கள். வலவ் தகூனு ஸகீமா லதைஹி புர்உ ஸகாமி. என்ன அர்த்தம்? நீ நோயாளியாக இருப்பதால் நபி ஸல் அவர்களிடம் நோயின் நிவாரணம் இருக்கிறது. நபி நோய் நிவாரணம் தருவாங்களாம். முஸ்தஷ்ஃபிஅன் நஸீல ஹாதல் ஹரமி ஃபலாஹிலூனி பிதவாமில் மததி. என்ன அர்த்தம்? மதீனாவெனும் இந்த மகத்தான பூமியில் இறங்கிய நபியே, தங்களின் பரிந்துரையை தேடியவனாக தங்கள் முன் நிற்கிறேன். எனவே நிரந்தர நல்லுதவி செய்வதின் மூலமாக என்பால் கடைக்கண் பார்வையை செலுத்துவீர்களாக. அவங்க செஞ்ச மொழிபெயர்ப்பு தான்.